Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் செப்டம்பர் 2 வந்து ஒரு நியூ சேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணி எப்படி குர்த்திஸ் வந்து லோ ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை வந்து இதில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஆஜியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 6 வந்து இந்த சேல் வந்து க்ளோஸ் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃப்ளாட் 81% ஆஃப், பை 1 கெட் 4 ஃப்ரீ, இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனோம் அப்படின்னா அந்த ஆஃபரில் என்ன ப்ராடக்ட்லாம் வந்து கொடுப்பாங்களோ அது வந்து எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நமக்கு ஏதாவது நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து விஷ் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அவங்க வந்து ஆஃபர் கொடுக்குற டைமில் வந்து என்ன ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 81% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ஆஃபரில் வந்து என்ன ப்ராடக்ட்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்களோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகுது. அதில் வந்து உங்களுக்கு தேவையானதை விஷ் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் செக் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஜியோவில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பை 1 கெட் 1 ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குர்த்திஸுமே வந்து அவைலபிள் இருந்துச்சு. இப்போ நான் வந்து குர்த்திஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸில் வந்து லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுமே லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணாத புது பிராண்ட் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ஹை ப்ரைஸில் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவாசா குர்த்திஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு 1 hour கொடுப்பாங்க. சிலது வந்து 2 hours 3 hours வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து 2000க்கு வந்து பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கூப்பன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் வந்து லெகின்ஸ் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கூப்பனில் வந்து நமக்கு என்ன ப்ரைஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 295 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் என்ன ப்ரைஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நமக்கு 2000 இருந்தால் மட்டும்தான் இந்த கூப்பன் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் நான் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கூப்பனில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெண்ட்ஸ் 1200 இந்த கூப்பன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ வந்து நமக்கு 500 மேலே இருந்தால் தான் இந்த கூப்பன் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் குவான்டிட்டியை நான் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து 2000 மேலே தான் இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் 1200 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து அப்ளை கூப்பன் அப்படின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பாருங்கள் நமக்கு கூப்பன் வந்து அப்ளை ஆகிடுச்சு. லெகின்ஸ் வந்து என்ன ப்ரைஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வந்து 295 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆஃபரில் வந்து 259 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சும்மா தான் ஆட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி ஆஃபர் இருந்துச்சு, உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம எப்போவுமே பை பண்ணுற சம்மர் 2021 அந்த கூப்பன் தான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரியில் வந்து உமன் செலக்ட் பண்ணி குர்த்தி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்ததுமே வந்து பாருங்கள் 245க்கு குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளாடி ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அவங்க வந்து ஸ்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் டைம் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியல. எப்போ ஸ்டாக் கொடுக்குறாங்க இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிச்சு. நான் இப்போ செக் பண்ணும்போது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. இப்போ வந்து 250 ருபீஸ்க்குமே வந்து குர்த்திஸ் கலெக்ஷன் வந்து சுத்தமாகவே இல்லை. முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 or 6 குர்த்திஸாச்சும் அவைலபிள் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி குர்த்திஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை. இப்போ வந்து 349 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த குர்த்திஸை வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணி ஒரு நியூ ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் டோட்டலாக வந்து ஒரு 4 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 1250 இருந்தால் தான் இந்த கூப்பன் கோடு வந்து அப்ளை ஆகும். நமக்கு டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1300 மேலே தான் இருக்குது. அப்ளை கூப்பனில் போயிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கூப்பன் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் ஈச் குர்த்திஸ் வந்து 224 ருபீஸ்க்கு தான் வந்து கிடைக்குது. சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி வந்து ஒரு 99 வருது. டெலிவரி வந்து எப்படி ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் கூப்பனை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா 1250 வந்து நமக்கு டோட்டல் பேக் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ வந்து நான் ஒரு குர்த்தியுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நார்மலாக செலக்ட் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டாப்ஸ் அண்ட் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 98 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்டை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த 109க்குள்ளே அந்த டிஷர்ட்டுமே வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 1250 தான் வேணும். இப்போ வந்து பாருங்கள் 1254 இருக்குது. ஸோ இப்போ கூட நமக்கு ஓகே தான். சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பனை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது 224 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 209 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும். குர்த்திஸ் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் அதில் வந்து ஹோம் அண்ட் கிச்சனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரியில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. சேம் டைமில் குர்த்திஸ் வந்து பாருங்கள் 209க்கு தான் சேம் ப்ரைஸில் தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஆஜியோ வேலெட்டில் உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செலக்ட் ஆகிருக்கும். அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ருபீஸ் கிட்டே இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பை பண்ணும்போது ஆஜியோ வேலெட்டில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அமௌண்ட்டு தான். இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ ப்ளேஸ் ஆன அப்புறமா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வந்து ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் குர்த்திஸை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து அந்த கிட்ஸுக்குள்ளது அதுக்கப்புறமா இன்னொன்று ஃப்ரீ டெலிவரிக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்ல அது எல்லாமே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா குர்த்திஸ் மட்டும்தான் வந்து டெலிவரி ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.